என்னோடய டாக் காலியை நீங்கள் முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ அவனை நான் வந்து ஒரு பெட் ஸ்டோருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். பெட் ஸ்டோரில் கூட்டிகிட்டு போகும்போது அவன் எப்படி உள்ளே போகிறான், எந்த மாதிரி மற்ற ஸ்டிமுலேஷன்லாம் இருக்கும்போது அவனுக்கு எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன், அவன் புல் பண்ணுறது என்னென்ன பண்ணுறான், நான் லீஷை வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற டெமோவை பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ டாக் வந்து பப்ளிக் பிளேஸில் எக்ஸைட் ஆகிறது சகஜம். நீங்கள் வெளியில் வாக்கிங் கூட்டு போகும்போது இழுக்கிறான்னு வச்சுக்கோங்க. நான் இவனை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இவன் வந்து க்ரோயிங் பப்பி தான் ஸ்டில். அதனால் கொஞ்சம் இழுப்பான். களி அப்படி இழுக்கும்போது நோ லெட்ஸ் கோ இந்த மாதிரி கூப்பிட்டு போகணும். அவன் அப்படி முன்னாடி போகிறான்னு வச்சுக்கோங்க, அப்படியே நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில். அப்புறம் 2 தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டாக் உங்கள் கூட வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நான் ட்ரீட்டு நான் கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ அவனுக்கு லீஷ் வாக்கிங் தெரியும், எக்ஸைட் ஆகி போய் தான் அப்படி இழுக்கிறான். இப்போ நான் எல்லா டைமும் அவன் ட்ரீட்டெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. குட் பாய், லெட்ஸ் கோ. இப்படி சடன் டேர்ன்ஸ், இந்த மாதிரி சடன் டேர்ன்ஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கூட வருவோம். இப்படி முன்னாடி லேசாக போனால் டாக் வந்து உங்களை ஃபாலோ பண்ணணும். குட் பாய். இப்போ இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த பிஹேவியரை மார்க் பண்ணுறது அந்த டாக் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும். நான் இப்படி ஸ்டாப் பண்ணால் அவன் அப்படியே நிற்கணும். டவுன் சொன்னேன், சரியாக காதில் வாங்கலை, உடனே இது. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் ஆள் இல்லாத இடத்துல, மற்ற சவுண்ட்ஸ்லாம் இருக்க இடத்துல ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஆள் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். இதுதான் கோல். Follow me for more dog training, dog care and dog behavior problems and tips. Check out my YouTube channel, Kalim Nanam, Dog Trainer Tamil.